நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த சில நாட்களாக நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மும்முரமாக தொடங்கியிருக்காங்க. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிட்டு, போக அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இந்த 2 கூட்டணியில் இணையக்கூடிய கட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாமக தலைமையிலான ஒரு பாமக, தேமுதிக, தமாக அந்த 3 கட்சிகள் எந்த அணியில் இணைய போகுதுன்னு தான் ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 3 கட்சிகளும் மட்டுமே பாஜக சார்பிலையும் பேசுகிறாங்க, அதிமுக சார்பிலையும் பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தை தீவிரமடைஞ்சிட்டு வருது. கே.வாசன் தலைமையிலான தமாக இப்போ பாஜக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜி.கே.வாசன் சந்தித்து பேசினார். அப்போ யூகங்கள்லாம் வழிவகுக்கப்பட்டது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் ஜி.கே.வாசன் இணைய போகிறாரா அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர் சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துக்கு தான் போயிருக்காரு, தூதுவராக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. கிட்டத்தட்ட இப்போ அதான் உறுதியாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமையாதுன்னு சொன்ன பிறகு 2 பேரும் தனித்தனி கூட்டணியில் கலங்காண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தமாகோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தபோது தான் இப்போ திடீர்னு முடிவெடுத்து நாங்கள் தேசிய அளவில் பாஜக அணியில் தான் இணைய போகிற மாதிரி ஒரு அறிவிப்பை இன்றைக்கி கட்சியினுடைய தலைவர் ஜி.கே.வாசன் அறிவிச்சிருக்காரு. அவரை பாஜக குழுவினர் இன்றைக்கி சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பின் முடிவில் இந்த தீர்வு எட்டப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜி.கே.வாசன் என்ன சொன்னார்னா, நாங்கள் தேசிய கட்சியை விரும்பக்கூடியவர்கள், எப்பவும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்பி தேசிய வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பாரத பிரதமர் தலைமையில் இருக்கிற அந்த பாஜக அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவதற்காக நாங்கள் வாய்ப்பளிப்பதற்காக தமாக பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், தமாக பாஜக கூட்டணியில் இணைந்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அதிமுக தரப்பிலே கமாண்டாக கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க கட்சியுடைய மூத்த தலைவர் ஜெயக்குமார் என்ன சொன்னாலும் சரியாக சொல்லியிருக்காரு. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டார். என்னென்னா, அவங்க கூட்டணி முன்னால் இருந்தாங்க, இப்போ இங்கே பாஜக கூட்டணி வந்துட்டாங்க. அதனால் எங்கிருந்தாலும் வாழ்க கூட்டணி சம்மந்தம் முடிவெடுக்கும் போது உரிமை அந்த கட்சிகளுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு போயிட்டார். கமாண்ட் அடிச்சுட்டு போயிட்டார். ஒரு கமாண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியாக பாமக, தேமுதிக எங்கே இணைய போகுதுங்கிறத ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். அது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் தேனாக்காரன். நன்றி.